என் மர்மம் அவிச்சு வச்சிருந்தா அப்படி குண்டாவோட தூக்கிட்டு ஓடிட்டேன். செல்ல தைனா சீக்கிரம் விளம்பரத்தை முடியப்பா. போடுறா இப்ப போட்டுருவான். பின்போட ஆசை நாடகம் எப்படி விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. எம்பா கடைசியில எங்க கொண்டு சேர்த்துட்டான். எல்லாரும் பைப்பு முட்ல கிடந்து சண்டை போடுறாங்களோ. பாவி மக்கா மாமியால அடிக்கிறதுக்குனே ஆள் வச்சிருப்பா போல இருக்க மர்மம். எம்மா ஒரு ஆளை ஏவி விட்டுருக்கா பாரு. அந்த அவர் ஒருத்த பின்னால தொடர்ந்து போறா பாரு. அந்த கூட்டத்துக்குள்ள போறா பாரு மாமியால தொடர்ந்து. எனக்கு அந்த மாமியா நிலைமை என்ன ஆகுதுன்னு தெரியலக்கா. இந்த அளவுக்கு பண்ணிருக்கல மர்மகாரி. மாமியால லேசுப்பட்ட ஆள் இல்ல. வீட்ல என்ன கொடுமைப்படுத்துனா அதான் மர்ம பின்னாலே அடிக்கிறதுக்கு ஆள் வச்சிருக்கா போல இருக்கு. எம்மா மர்மம் சரியான ஆளதா இருக்கா. அவன்கிட்ட சொல்லுத பாரு அடிங்க சொல்லி. எம்மா ஆள் வச்சு அடிக்க போற மாமியாக்காரி நீ செத்த போல இருக்க. ஐயோ மாமியால எப்படியாவது காப்பாத்தணுமே. அந்த மாமியா கதை நீங்க சொல்லி முடிச்சு தண்ணி பிடிக்க மாதிரியே கூட்டத்துக்குள்ள வச்சு அடிக்க போறான். மர்மம் சொல்லி விட்ட ஆளு எப்படியாவது இந்த மாமியால காப்பாத்தணுமே. இந்த மாமியார அடிக்க போறான். அதுக்கு முன்னால அவனை அடிக்கணும். பாவி மக்கா கதையை கெடுத்து போட்டால. ஏக்கா இந்த 10 போற ஆரத்தை போட்டதுதான் போட்டோம். நம்ம மதிப்பே வேற லெவல்ல இருக்கு. நான் எவ்வளவு கேவலமா மனுஷ ஆள்கள்லாம் இப்ப மேனக்கிட்டு வந்து பேசுது. என்ன நீலாம்பரி எப்படி இருக்க என்ன ஏதுன்னு. சும்மையா சொன்னாங்க சொல்ல விட பணம் 10 செய்யும் பணம் பாதாள வரைக்கும் பாயும்னு அன்னோட மறந்துட்டேன். இப்பதான் வருது. பணத்தை கண்டா போனமும் வாய பழக்கமா. மனசு சொல்லி கூட ஒரு 10 பவுனுக்கு ஒரு செயினி வாங்க சொல்லணும். அதுக்கப்புறம் கைக்கு ஒரு 10 வளையல், காலுக்கு ஒரு தங்க கொலுசு இதெல்லாம் வாங்கி மாட்டணும். அதுக்கப்புறம் நம்மள யாராலும் கையில பிடிக்க முடியாது. இந்த 10 பவுன் நகைக்கு இந்த சில்வண்டு அப்படியே என்ன கண்டு ஆடி போயிட்டா. ஆடி அப்படியே அதறிட்டா. பின்ன ஆடாம இருப்பாளா? பயந்துட்டாள. எம்மா இவ எங்க இருந்தா கொண்டு வந்து போட்டுக்கால தெரியல. புருஷன் அவ்வளவு பெரிய பணக்காரனா இருப்பான் போல இருக்க. அப்படிலாம் வாய பொழந்துட்டா. இருக்கட்டும் பின்ன என்ன ஆட்டம் ஆடுனா ஆனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராமல போயிரும். அடியே சில்வண்டு பாத்தியாடி பூனை நினைச்சேன் நீ இப்ப பாரு புலியா மாறி நிக்க. அது பாயும் புலி இல்ல, குழம்புல கரைக்கக்கூடிய புலியாக்கும் புலி. நம்மள கவுக்கிறதுக்குனே பேசுவா. வந்துட்டீங்களா? வாசல்ல நின்னுட்டு தான் இவ்ளோ ஃபோன் பேசியலக்கும். உள்ள வாங்க மாமாய். இவகிட்ட மட்டும் தான் ஃபோன் இருக்கா? எங்க கிட்டயும் ஃபோன் இருக்கு. நாங்களும் பேசுவோம்ல. எத்த சொல்லுங்கதா. என்னது ஊட்டில 2 பங்களா வாங்குதியலா? ஏன் பேர்லையா? எதுக்கு தான் இதெல்லாம் வீணான தேவையில்லாத ஆசைதானே. என்னது கூட 2 பங்களா வாங்கணும்னு நினைச்சீங்களா? ஐயா எதுக்கு இதெல்லாம்? சரி வாங்கண்ணா வாங்குங்க. கையெழுத்து போடுறதுக்கு நான் வரணுமா? ஏது ஹெலிகாப்டர்ல கூட்டு போறீங்களா? இதெல்லாம் சப்ப மீட்டர் சால்ட் வெட்டரா. அடுத்த மாசம் இது அமெரிக்காக்கு போணுமா? அமெரிக்கால போய் 50 கோடில அரண்மனை வாங்க போறீங்களா? அதுவும் ஏன் பேர்லையா? கையெழுத்து போடுறது நான் தான் வரணுமோ? ஐயே அப்படியா? என்னங்க சரிங்க சரி கிளம்பிடுவோங்க. சரிங்க வைக்க. என்ன டீ இதெல்லாம்? என் தங்கச்சி என்னென்னமோ சொல்லுதா? உங்களுக்கு என் கையால டீ வேணுமா வேண்டாமா? கண்டிப்பா வேணும். அதுக்கு தானே மாமா காத்து கிடக்கு. இத பத்தி யோசிக்காதீங்க. அர்ப்பனுக்கு ஆல்போ வந்தா அடுத்த ராத்திரில கூட கொடை பிடிப்பாரா. போங்க மாமா. இனி ரொம்ப சுவாரஸ்யமா பேசிட்டு இருக்கீங்க. ஃபோன் வயர் பிஞ்சி 4 நாள் ஆகுது. என்னது ஃபோன் வயர் பிஞ்சிட்டா? இவ்வளவு நேரம் ஃபோன் வயர் பிஞ்சது கூட தெரியாம பேசிட்டே இருந்திருக்கனே. ஆமா இது செல்போன்ல. இதுல ஏது வயர்? அட கூமுட்ட நீலாம்பரி இது கூட புரியாம அவ ஃபோன் வயர் பிஞ்சு 4 நாள் ஆகுதுங்க. நீ நானும் வாய பளந்துட்டு இருக்க. அட கிறுக்கு நீலாம்பரி உன்னை வச்சு ஒரு மண்ணாங்கட்டி செய்ய முடியாது. நம்ம வடச்சட்டி வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும். இவட்ட வாயை கொடுத்துட கூடாது. ஆமா இவ வந்து இங்க வந்து பட்டைய போட்டுருக்கா. எங்க அண்ணனுக்கு தான் கையால தான் டீயை குடிப்பேன்னு பெரிய புதார் விட்டுட்டு இருந்தா. அவன் எங்க போனான்னு தெரியலையே. இவ டீயை போட்ட மாதிரி தெரியல, கொண்டாடின மாதிரி தெரியல. இங்க வந்து உட்கார்ந்துருக்கா. டீ நல்ல இஞ்சி போட்டு ஏலக்காய் போட்டு கமன்னு இருக்கு. நல்ல சூடா இருக்குடா. பாத்து புடிடா. உன் கையால எனக்கு தந்தாதான் எனக்கு காப்பி குடிச்ச மன நிறைவு வரும். உன் கையால தான் புடினா. சும்மா அதிரடி அடிபொலியா இருக்கு. சும்மையா உன் கையால தந்த டீல பின்ன எப்படி இருக்கும்? சம சூப்பர். அட பாவி மக்கா இதுதான் பொண்டாட்டி கையால டீ குடிக்கதா? ஹாய் சொந்தங்களே, நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் நிறைய பேர் வாங்கிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்கும் தேவைன்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க. அவங்க அதை பத்தின டீட்டெயிலை உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். எங்க எத்தா ஒரு நிமிஷம் வந்துட்டு போங்க. வாரம் டீ. என்னங்க அங்கே நின்று வாயை பொளந்து
நிக்கலோ எனக்கு தெரியாமல இருக்கு அழகுல மயங்கி அப்படிதான் நிப்பிய அப்பப்ப. சரிங்க வாங்க லேசா வந்து சுத்தி பாருங்க. சுத்தி பார்க்கிறதுக்கு நீ என்ன தாஜ்மஹாலாட்டி? ஆமா உமருக்கு இப்படிதான் ஏதாவது ஒண்ணு எடக்க மடக்க பேசுவேற. வந்து பாருங்க பிளவுஸ் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? ஆரி ஒர்க்லாம் போட்டிருக்கேன் மாடலாட்டு. ஏங்க பேசாம நின்னுட்டு இருக்கீங்க? ஏதாவது சொல்லுங்க, சொன்னாதானே எனக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. ஒவ்வொருத்தர் புருஷனை பாருங்க, அந்த பிளவுஸ் நல்லா இருக்கு, உனக்கு இந்த மாடல் நல்லா இருக்கு, அப்படி தச்சு போடு இப்படி தச்சு போடுன்னு சொல்லுதாங்க. ஆனா நீங்க என்னன்னா வாயே திறக்க மாட்டேங்க. வாயில என்ன கொழுக்கட்டையாங்க வச்சிருக்கீங்க? இந்த பாரு என் வாயில ஏதாவது வந்துட போகுது, பேசாம இரு பாத்துக்க. என் வாயை கிளறாத. வேற ஒண்ணு இல்ல, நான் அழகா இருக்கேன்னு உமருக்கு பொறாம. ஆமா பொறாம. என்ன ஓடிராதீங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க. இடி எதுக்குடி? ஒரு நிமிஷம் நில்லுங்க, இப்போ வரேன். இடி சீக்கிரம் வாட்டி, எனக்கு ஒரு இடத்து வர போகணும். இடி என்னடி பிளவுஸ் போட்டிருக்க? இதாங்க ஃபேஷன். இடி என்னடி நாய்ச்சங்கிலி மாதிரி அஞ்சாறுன்னு தொங்க விட்டுருக்க? அதுவும் ஃபேஷன் தாங்க. அப்படி போட்டாதானே 4 பேர் மதிக்காவோ. கல்யாணத்தன்னைக்கு நான் மட்டும் நல்ல ஜம்முன்னு தெரியாண்டமா. எங்க இது எப்படி இருக்கு? ஜம்முன்னு இருக்கா? மூணுல எதுங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? அதை தான் செலக்ட் பண்ணி நான் கல்யாணத்தன்னைக்கு போடுவேன். இடி பின்னால ஏதோ வலலாம் வச்சு தச்ச மாதிரி இருக்கு. ஆமாங்க, நெட்டு துணி வச்சு அதுக்கு மேல ஆரி ஒர்க் போட்டிருக்கேன். எப்படி இருக்கு? இத புது ஃபேஷன், இப்போதைக்கு ட்ரெண்டிங்ல இருக்குது இதான். அது சரி, கொசு கடிக்காம இருக்குதுக்கு வலை போட்டு செம்புரு துணி. ஒன்னெல்லாம் வச்சு ஒண்ணு செய்ய முடியாது. எங்க சீக்கிரம் சொல்லுங்க, எதை நான் கல்யாணத்துக்கு போட்டுட்டு எதையா ஒண்ணு போட்டு தோல. யோ மனசா, நான் கீறிட்டு இருக்கேன். எது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போவோம். வை எடி வசந்தி, சும்மா சொல்லக்கூடாது. 3 பிளவுஸ்லயும் நீ நச்சுன்னு தான் இருக்க. ஒரு 10-15 வயசு குறைஞ்ச மாதிரி உன பொண்ணு பார்க்க அன்னைக்கு எப்படி இருந்தியா அப்படியே தான் அப்படி இருக்க. கொஞ்சம் கூட மாற்றமே இல்ல. இட்லி சாம்பார் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு மர்மல, நல்லா இருக்கு. பொதுக்குன்னு நல்ல இந்த வாய்க்கு நல்ல திங்கிறதுக்கு நல்ல அளவோல இருக்கு பஞ்சு போல. என்னங்க வாயே திறக்காம பேசாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஏதாவது ஒண்ணு சொன்னதானே எனக்கு தெரியும் நல்லா இருக்கு நல்லா இல்லன்னு. நல்லா இருக்குடி. என்ன இது ஒரே குளிப்பாட்டி விட்டுருக்கிய? நீச்சல் குளத்துல இந்த மிதக்க மாதிரி இட்லிய சாம்பாருக்குள்ள மிதக்க விட்டுருக்க. ஏங்க எனக்கு சின்ன வயசுல இருந்து இட்லிக்கு சாம்பார் லேசு தொட்டு அப்படி சாப்பிட்டு பழக்கம் இல்லைங்க. அப்படியே மூழ்க விட்டு மிதக்க விட்டு நீச்சல் அடிக்க விட்டு சாம்பார்ல அப்படியே புட்டு புட்டு திம்பேன். அதான் நல்லா இருக்கும். அது ஒரு டேஸ்ட் அடிபொலியா இருக்கும். 4 இட்லிக்கு 4 வாளி சாம்பார் இருந்தாதாங்க எனக்கெல்லாம் காணும். அப்பதாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நிறைய பேர் சாப்பிடுவாங்க. ஆனா சாப்பிட்டு பாருங்க, அடிபொலியா இருக்கும். அதான் உங்களுக்கும் அதே மாதிரி கொடுத்தேன். நல்லா இருக்கா? எப்படி சூப்பர் மர்மல. நான் இவ்வளவு நாளும் இந்த தொட்டு திம்பேன். நீ இப்ப சொன்ன பிறகு தின்னோட நல்லா இருக்கு பாத்துக்க. இட்லி சாம்பார் சூப்பர் அடிபொலி. ஏங்க இட்லி திங்கீங்களாங்க? ஒரு வார்த்தை நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படின்னு கேட்டா மட்டும் தான் சொல்லுவீங்களோ? இல்லன்னா சொல்லவே மாட்டேல தோற? அப்படி இல்லட்டி நல்லதா இருக்கு அதான் சாப்பிட்டு இருக்கேன். இல்லன்னா தூர வச்சிருப்பேனே. முந்தின நாளே அரிசியும் உளுந்தையும் 3 மணி நேரம் ஊற வச்சு பக்குவமா பக்கத்துல இருந்து கிரைண்டர்ல அரைச்சி அதுக்கு எவ்வளவு தானமா உப்பு போடணுமோ போட்டு கரைச்சி வச்சு மறுநாள் காலையில இருந்துச்சு இட்லி அவிச்சு ஆவி பறக்க இட்லியை அவிச்சு அதுக்கு துணைக்கி ஒரு சட்னியோ சாம்பாரை வச்சு கையில கொண்டு மெனக்கிட்டு ஒண்ணு கொடுத்தா நல்ல மொச்சக்குன்னு தின்னுபிட்டு பேசாம கமுக்கமா இருந்த என்னங்க அர்த்தம்? ஐயா மர்ம சொல்ல சரிதானே. இட்லி தின்னுபட்டு நல்லா இருக்கும் நல்லா இல்லன்னு ஒரு வார்த்தை சொன்னா அவளுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்ல. நாளைக்கு இதோட இன்னும் நல்ல பண்ணணும் உனக்கு தானே வாய்க்கு ருசியா செஞ்சு தருவா. புரிஞ்சா சரிதான் மனுஷனுக்கு. சாரிட்டி, நான் இது வரைக்கும் அப்படி யோசிச்சு பாத்துக்கா. நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்ல தின்னுட்டு கையை கழுவிட்டு போயிட்டே இருப்பேன். சொல்லிட்டு இனி புரிஞ்சுட்டு இனி நான் சொல்லும் டி நல்லா இருக்குன்னு சூப்பரா இருக்குன்னு எதுவா இருந்தாலும் சொல்லுவேனா. நீங்க மட்டும் இல்ல, நிறைய பேர் வீட்டுல இப்படிதான் நடக்கு. நல்ல முன்ன வச்சு சாப்பாடு அப்படியே சாப்பிட்டு விட அவோக்குல போயிருது. என்னத்த ஒரு வார்த்தை சொல்லிட்டு என்ன வம்பா போகுது? நீ சொல்லு சரிதான் டி. நான் இன்னைக்குல இருந்து என்ன திருத்திக்கிட்டேன்னா இட்லி அடிவழி சூப்பர் பத்துக்கா. இதே மாதிரி இட்லி அபிச்சுன்னு வச்சுக்கியா கூட 5 இட்லி திம்பேன். சரி அம்மா போயிட்டாரே, சின்ன படி போயிட்டாருன்னு. சரிங்க, பைக்ல போகும்போது பாத்து எடுத்து போங்க. என்ன ஐயா தோற ஹெல்மெட் வச்சிருக்கீங்களா? என்னைக்கு நான் ஹெல்மெட் இல்லாம போக மாட்டேமா, வண்டியில வச்சிருக்கேன். பாத்து எடுத்து போயா, நம்ம ஒழுங்கா போனாலும் எய்தாப்ல வரவே ஸ்பீடா வந்துடக்கூடாது. பாத்து எடுத்து போனேயா. சரிம்மா கவலைப்படாத போயிட்டாரேன். நல்லதுக்கே காலம் இல்ல போல இருக்கு. எதே வேலைக்கு போக முன்னாடி உங்க கால விழுந்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போலாம் நினைச்சு கால விழுந்தா கால பிடிச்சி இழுத்து போட்டாத அப்படி இப்படி கூப்பாடு போடுறியா? மறந்துட்ட நீ எப்பவும் என் கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தானே போவே. அது மறந்தே போயிட்டே பாத்துக்கோ. நல்லா மறந்தியா? ஆசீர்வாதத்தை போடுங்க. வேலைக்கு போற இடத்துல நல்ல வேலை செய்து நல்ல பேர் வாங்கணும். மேல ஒசரான மர்மல அது என் கண்குளிர பாக்கணும். நல்லாரி ஆனாலும் சின்ன பொண்ணு மதுரைக்கு போயிருக்க 2 நாளாட்டு ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னியா? சொல்லிட்டு போனீ? தெரிஞ்சிட்டா உங்களுக்கு? அவ்வளவுதான், ஊர்லாம் கொட்டடிச்சு போடுவீல? ஆமா, ஊரெல்லாம் கொட்டடிக்க எனக்கு அதானே ஜாலி. வேற ஒண்ணு இல்லம்மா, நீ போறன்னு தெரிஞ்சிருந்தா ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருப்போம்ல. 2 சேலை நல்ல சேலை எடுத்து வந்திருப்பேன். அங்கெல்லாம் சேலை நல்லா இருக்கும், வேலை குறைவா இருக்கும்ல, அதான் சொன்னேன். அட 4 மணி போறதாவே பிளான் இல்ல, திடுதுப்புன்னு தான் கிளம்பணும். என் வீட்டுக்காரர் தான் சொன்னாரு, சரி வீட்லயே வேலை சொல்லி அப்படின்னு சொல்லி இதே டென்ஷன்லயே சுத்திட்டு தெரியுமா. சரி 2 நாள் இங்கே போயிட்டு வரும்னு சொல்லிட்டு அந்த மதுரை கிளம்பி போனோம். நீ பாட்டுக்கு சுடிதார் புதுசா இருக்க மாதிரி இருக்கு. மதுரையில வாங்கிட்டு வந்தியோ? அட அதுக்குள்ள மறந்துட்டு போன மாசம் தான் நம்ம 2 ஆறு போய் எடுத்து வந்தோம். வேலைக்கு போகணும் சுடிதாரே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மறந்தாச்சக்கம் நான் தக்கி கொடுத்துருந்தேன். இப்பதான் புதுசா எடுத்து போடுறேன். ஆமா இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. சின்ன பொண்ணு வேலைக்கு கிளம்பிட்டியமா? எங்க உள்ள வாங்க. பத்துமா உட்காருமா.
இல்லம்மா சோழி கிடக்கு வீட்டுல அவளத்தையும் அப்படி இப்படி போட்டு வந்திருக்கேன். கல்யாண வேலை அது வேற பார்த்துட்டு ஒரு பக்கம் ஓடிட்டே இருக்கா. மண்டை குழம்பிட்டு திரியாங்க இங்க என்ன செய்யன்னு தெரியலன்னு. இப்பதான் ஞாபகம் வந்துச்சு இந்த சின்ன பொண்ணுக்கு குருவா கொடுக்கணும். அவ வேற அட்வான்ஸ் அவ கையில இருந்து கொடுத்துருக்கா. சரி கையில துட்டு வேற வேணும்லாமா, அதான் கொண்டு வந்து கொடுக்க வந்தேன். இங்க இப்பதான் ஞாபகம் வருது உங்களை கண்டோன்னே. அரிசி முறுக்கு அதிரசம் முந்திரி கொத்து 3க்கும் சாம்பிள் கொண்டு வரேன்னு சொன்னலக்கா. அவன் வாங்கி வச்சிட்டியாமா? இதே சாம்பிள் கொண்டு வரேன்னு சொல்லிச்சு அந்த பாட்டி. ஆமா மர்மல சொல்லியிருக்கேன். வீட்டுல மேரைட்டு போயில சொல்லியிருக்கேன். ஒரு 10-11 மணிக்காண்டு சுட சுட போடுவாளாம். அந்தால கொண்டு வரேன்னு சொல்லி சொன்னா. அந்தால தின்னு பார்த்துட்டு ஆர்டர் கொடுப்பேன். சிறுபடி ஒரே ஒரு ஆள்கிட்ட கை முறுக்கு அதிரசம் முந்திரி கொத்துட்டு வாங்குறோம்னா எப்படி நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு தெரியும் சாம்பிள். அதனால நான் சொல்லுதேன்னு கேளு. ஒரு 5 பேர்கிட்ட வாங்குவோம். அதுவும் இல்லாம நம்ம ஊர்ல 2 பேரு, பக்கத்து ஊர்ல 3 பேரு, 5 பேராச்சா. ஒரு ஆள்கிட்ட 10 முறுக்கு வச்சு ஒரு 50 முறுக்கு தரோம். அப்புறம் அதிரசம் 10 இது வச்சு கிடக்கு பாரு, ஒரு 50 அதிரசம் சேர்ந்துருமா. அப்புறம் ஒரு 50 கிட்ட முந்திரி கொத்து சேர்ந்துருமா. எல்லாம் 50 ஆயிரும். ஆளுக்கு 2 தின்னு பார்த்தா தெரிஞ்சிடும் என்ன கதை யாது கதைன்னு. யாருக்குள்ளது நல்லா இருக்குன்னு பார்த்தா ஆர்டர் கொடுத்து போடலாம். என்ன 4 மணி இதை வச்சு கல்யாணத்தை முடிச்சு போடலாம்னா எல்லாத்துலயும் 10 சாம்பிள் கேட்டான்னு வச்சுக்கோங்க. பலகாரம் செய்யக்கூடிய ஆளு வெட்டரோட வந்துரும். இந்த சின்ன பொண்ணு அட்வான்ஸ் கொடுத்துறேன். நான் முறுக்கு அதிரசத்துக்கலாம். சரிக்கோ சாம்பிள் பலகாரம் சாயந்தரம் வந்துரும். சாப்பிட்டு பார்த்துட்டு ஆர்டர் அப்படியே கொடுத்துரும். இதே ஒரு 2 மணி நேரம் தான் இன்னைக்கு வேலை. சீக்கிரம் வந்துருவேன். 4 மணி பாய். சின்ன பை பை. செல்ல தையத்த உங்க மருமக இருக்கல மருமா. அதான் சின்ன பொண்ணு புழைக்க தெரியாதவா. என் மருமலை பத்தி ஏன்டி குறை சொல்லுவியோ? ஐயா தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிய. நான் அந்த கோணத்துல சொல்லல. அதுக்கு இல்ல, ஒரே ஒரு வீட்டுல உங்க மருமக சாம்பிள் வாங்கினா போதும் பலகாரம்னால ஒரு முறுக்கு இல்லைன்னா 2 முறுக்கு தருவா கூடி போனா. அந்த 2 முறுக்க பங்கு வச்சோம்னா எத்தனை துண்டு தான் பங்கு வைக்க முடியும்? அது வாயில போட்டா டேஸ்ட் தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். நீங்களே யோசிச்சு பாருங்க. ஆமா நீ சொல்ல சரிதான். சின்ன துண்டுல எங்க இருந்து தெரியும் நல்லா இருக்கு நல்லா இல்லன்னு ருசி தெரியுமா? அதுக்கு தான் சொன்னேன் உங்க மருமலை பத்தி பழைக்க தெரியாதவனு. வேற எந்த குத்தும் குறையும் சொல்லலையா உங்க மருமலை பத்தி? அதுக்கு தான் சொன்னேன் குறைஞ்சது ஒரு 5 வீட்லயாவது சாம்பிள் பாப்போன்னு. ஆமா நீ சொல்ல சரிதான். என் மருமலுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் கொண்டே விடல. என்ன விஷயம் சின்ன பொண்ணு காதுக்கு போனா தானே கமக்கமா கதையை முடிச்சிருவோம். பக்கத்தூராரு போனுங்க. எப்படி போகுது? பஸ்லயே போக முடியும். நேரம் வர ஆயிட்டா டவுன் பஸ் பேர் பண்ண கவலையை விடுங்க. எதுக்கு இருக்க நம்ம மஞ்ச மண்டை அவகிட்ட பைக்கை வாங்கிட்டு வரேன். பைக்ல ஏத்தி உங்களை கூட்டிட்டு போறேன். நம்ம 2 பேரும் டக்கு டக்குன்னு போய் எல்லாரும் வீட்லயும் சாம்பிளை கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்துருவோம். எப்படி உங்க மருமம் வரதுக்குள்ள நம்ம பாதி சாம்பிளை காலி பண்ணிடுவோம். இது நல்ல ஐடியாவா தான் இருக்கு. சரி நான் போய் மஞ்ச மண்டிட்ட பைக் வாங்கிட்டு ஓடிறேன். அதுக்குள்ள நீங்க ரெடியா காத்துருங்க. ஒரு 10 நிமிஷத்துல ஓடி வந்துருவேன். அவ எங்க இருக்காளோ தெரியலையே. தேடி வர கண்டுபிடிக்கணும். இல்லனா போனை போட்டு தூக்கிடுறேன் அவள. சரி சீக்கிரமா என்னமா? வேற என்ன வேலை எனக்கு? எல்லா வேலையும் வீட்டுல முடிச்சாச்சு. சாம்பிள் வாங்குறதான் வேலை. 4 மணி சொல்லுங்க சார் தான். அதுக்குள்ள ஒரு காப்பி தண்ணியை போட்டு குடிச்சிட்டு கிளம்பி இருப்போம்.